ரியா ஒரு சாதாரண நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த 25 வயது இளம்பெண். அவளுடைய அப்பா அம்மா இருவருமே கூலி வேலைகளுக்கு சென்று குடும்பத்தை கட்டி காப்பாற்றுகிறார்கள். வீட்டில் அவளுக்கு 2 அண்ணன்கள் உண்டு. மூத்த அண்ணனுக்கு திருமணமாகி குடும்பத்துடன் தனியாக செட்டில் ஆகிவிட்டான். இன்னொரு அண்ணன் பக்கத்து ஊரில் ஒரு சிறிய வேலையில் ஈடுபட்டு வருகிறான். ரியாவின் தோற்றத்தை பொறுத்தவரை அவள் கொஞ்சம் கருத்த நிறம் உடையவள். உயரத்தில் சற்று குட்டியாக இருந்தாலும் அவளுக்கு தன்னம்பிக்கை மிகவும் குறைவு. படிப்பு மற்றும் விவரம் தெரிந்தவள் என்று சொல்லும் அளவிற்கு அவளால் பெரிதாக எதையும் சாதிக்க முடியவில்லை. அவளுக்கு நெருங்கிய பெண் தோழிகள் என்று யாருமே இல்லை. அது மட்டுமல்லாமல் அவளை பொறுத்தவரை ஒரு பெரிய மனச்சோர்வு அவளை வாட்டி வதைத்து வந்தது. தனக்கு நல்ல நண்பர்கள் யாரும் கிடையாது என்ற எண்ணம் அவளுக்கு எப்போதும் இருந்து வந்தது. தனிமையில் இருப்பதாகவும் யாரும் தன்னை பற்றி கவலைப்படுவதில்லை என்றும் அவள் அடிக்கடி புலம்புவது வழக்கம். இந்த வெற்றிடத்தை சாதகமாக பயன்படுத்தி நிறைய ஆண்கள் அவளிடம் பேச முன்வந்தனர். ஆரம்பத்தில் அது வெறும் நட்பு முறையில்தான் ஆரம்பித்தது. ஆனால் படிப்படியாக அது உரையாடல்களாகவும் மொபைல் செய்திகளாகவும் பின்பு போன் அழைப்புகளாகவும் மாறியது. இறுதியில் வீடியோ அழைப்புகள் வரை வழக்கமானது. இதனால் ரியா தனது வீட்டு வேலைகளை மறந்து மொபைல் போனில் தன்னுடைய நேரத்தை செலவழிக்க ஆரம்பித்தாள். அவளுக்கு அது மிகப்பெரிய சந்தோஷத்தையும் தனக்கு யாரோ தேவைப்படுகிறார்கள் என்ற உணர்வையும் அளித்தது. இருப்பினும் நாளாக அவளுடைய நடத்தையில் வித்தியாசமான மாற்றங்கள் தென்படத் தொடங்கின. அடிக்கடி வீட்டிலிருந்து வெளியில் செல்வது, நண்பர்கள் வீடு என்ற பெயரில் பக்கத்து ஊருக்கு செல்வது என அவளுடைய நடவடிக்கைகளில் ஒரு திருப்பம் ஏற்படத் தொடங்கியது. இந்த சூழலில் தான் அவளுக்கு மிகப்பெரிய ஒரு பாடம் கிடைத்தது. அவளுடைய அப்பாவும் அம்மாவும் பணத்திற்காக படும் பாடு, அண்ணன்களின் பொறுப்பற்ற தன்மை, இவையெல்லாம் இருந்தாலும் ரியா மட்டும் சற்று அலட்சியமான மனநிலையில் இருந்தாள். இந்த கட்டத்தில் அவளுடைய தவறான நட்பு ஒரு நாள் இனியும் முடியாத அளவிற்கு பின்விளைவுகளை ஏற்படுத்துமோ என்று அவளுக்கு மனதில் ஒரு கலக்கம் எழ ஆரம்பித்தது. இன்னும் அவளுக்கு தெரியாதது என்னவென்றால், வாழ்க்கையில் ஒரு முறை தவறு நடந்துவிட்டால் அதை சரி செய்ய முயற்சிப்பதை விட அந்த தவறே அவளுடைய மதிப்பை எப்படி கேள்விக்குள்ளாக்கும் என்பதுதான். இப்படி நட்பு, காதல், ஏமாற்றம் என ஒவ்வொரு படியிலும் அவள் காலடி எடுத்து வைத்தாலே தவிர அவளுடைய வாழ்க்கை எந்த திசையில் போகிறது என்பதை அவள் உணரவில்லை. இந்த உலகத்தில் தனிமை மட்டும்தான் கொடூரமானதா, அல்லது தனிமையில் இருந்து தப்பிக்க எடுக்கும் தவறான முடிவுகளா? இதுவரை வாசித்த உங்களுக்கு எப்படி இருக்கு நம்ம ரியாவின் கதையின் முதல் பாகம்? ரியாவின் வாழ்க்கையில் ஒரு முக்கிய திருப்பம் வருகிறது. அவள் அறியாமல் ஒரு பையனுடன் காதல் வயப்பட்டு அவன் சொன்ன வார்த்தைகளை நம்பி தவறான ஒரு முடிவை எடுத்து விடுகிறாள். அவள் ஒரு இளைஞனை சந்திக்க சென்ற சமயத்தில் அந்த இளைஞன் அவளுடைய நம்பிக்கையை மீறி நடந்து கொள்கிறான். ரியாவிற்கு இது மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்கிறது. இது பற்றி அவள் வீட்டில் யாரிடமும் சொல்ல முடியாத நிலையில் இருக்கிறாள். வீட்டில் அப்பா அம்மா எப்போதும் பணம், கடன், வறுமை என்று சண்டை போட்டு கொண்டிருப்பார்கள். அம்மாவோ வாழ்க்கையில் மகளுக்கு நல்ல காரியம் நடக்க வேண்டும் என்று பல கனவுகளை கண்டு கொண்டிருந்தார். ஆனால் அந்த கனவுகள் எல்லாம் உடைந்து சிதறும் நிலையில் ரியாவால் எந்த முடிவும் எடுக்க முடியவில்லை. இந்த கட்டத்தில் ரியாவிற்கு உடல்நிலை சரியில்லாமல் போகிறது. அதை அம்மா கவனிக்கிறார். அம்மா உடனடியாக அவளை ஹாஸ்பிட்டலுக்கு அழைத்து செல்கிறார். முதலில் ரியா ஹாஸ்பிட்டலுக்கு செல்ல மறுத்தாலும் பின்பு அம்மா வலியுறுத்தியதால் செல்ல வேண்டிய நிலை ஏற்படுகிறது. மருத்துவ பரிசோதனைக்கு பிறகு டாக்டர் ரியாவின் அம்மாவை தனியாக அழைத்து மிகப்பெரிய செய்தியை சொல்கிறார். உங்கள் மகள் கர்ப்பமாக இருக்கிறார் என்பதுதான் அந்த உண்மை. இதை கேட்டதும் ரியாவின் அம்மாவிற்கு ஒரே நேரத்தில் அதிர்ச்சியும் கோபமும் வந்தது. டாக்டர் முன்னிலையில் அவளால் எதுவும் பேச முடியவில்லை. நடந்த உண்மையை அறிய டாக்டர் ரியாவிடம் கேட்க சொல்ல ரியா மிகுந்த வருத்தத்துடனும் கண்ணீருடனும் நடந்ததை சொல்கிறாள். என்னை 2 பேர் சேர்ந்து பயன்படுத்திவிட்டார்கள். எனக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. அம்மாவிடம் எப்படி இதை சொல்வது என்று கதறுகிறாள். அவளுடைய இந்த நிலை அம்மாவுக்கு
மிகவும் கோபத்தையும் வருத்தத்தையும் அளிக்கிறது. அம்மா ரியாவை கடுமையாக தாக்கத் தொடங்குகிறார். ரியாவால் அழுது கொண்டே சமாளிக்க முடிகிறது. இறுதியில் தங்களுடைய குடும்ப கௌரவத்தை காப்பாற்றவும் மகளின் வருங்கால வாழ்க்கையை காப்பாற்றவும் அம்மா ஒரு முடிவு எடுக்கிறார். அந்த தவறான கர்ப்பத்தை நீக்கிவிடுவது என்ற முடிவுக்கு வருகிறார்கள். டாக்டரிடம் கெஞ்சி கூத்தாடி அந்த வேலையை முடிக்கிறார்கள். பின்பு ரியா வீட்டிலேயே ஓரமாக தங்கும்படி கண்டிப்பு விதிக்கப்படுகிறாள். அப்பாவிற்கோ அண்ணன்களுக்கோ இந்த விஷயம் தெரியக்கூடாது. அது மிகப்பெரிய பிரச்சனையை உருவாக்கும் என்பதால் அம்மா இந்த சம்பவத்தை மறைத்து விடுகிறார். ரியாவிற்கும் அப்பாவிற்கும் அண்ணன்களுக்கும் இந்த உண்மை தெரியாமல் வீட்டிற்குள்ளேயே அடங்கி ஒடுங்கி வாழ ஆரம்பிக்கிறாள். ஒரு 6 மாதங்களுக்கு வீட்டை விட்டு வெளியில் கால் வைக்கவும் அனுமதியில்லை. அம்மா சொன்னதை கேட்டு கட்டுக்குள் வாழ கற்றுக்கொள்ளும் ரியாவிற்கு அவளுடைய கடந்த கால தவறு திருந்தவே முடியாத ஒரு பாவமாக மாறி நிற்கிறது. இருந்தாலும் வாழ்க்கையின் கொடூரமான திருப்பங்கள் அவளை இனியும் மேலும் சோதிக்க தயாராக இருந்தன. வீட்டின் 4 சுவர்களுக்குள் அடைபட்டு தான் செய்த தவறை எண்ணி உருகிக் கொண்டிருக்கும் ரியா மீண்டும் சுதந்திரமாக மூச்சுவிட முடியுமா? அல்லது இந்த கேடு அவளை மேலும் சோதிக்குமா? இதுதான் இந்த கதையின் 2வது பாகம். காலம் மெல்ல மெல்ல கடந்தது. ரியா அம்மா சொன்னபடி அமைதியாக இருந்தாள். ஆனால் அவளுடைய வாழ்க்கையில் அந்த அமைதி நீடிக்கவில்லை. குடும்பத்தில் ஒரு பக்கம் கடன் பிரச்சனை அதிகரித்து கொண்டே சென்றது. அப்பாவும் அம்மாவும் உடல்நிலை சரியில்லாமல் அடிக்கடி சோர்வடைந்தனர். அதோடு அப்பாவிற்கும் அம்மாவிற்கும் இடையே அடிக்கடி வாக்குவாதங்கள் உண்டாகி வந்தன. நிலைமை மிகவும் மோசமானது. மூத்த அண்ணன் தனது மனைவியுடன் செட்டில் ஆகிவிட்டதால் வீட்டிற்கு வந்து பொருளாதார உதவி செய்யவில்லை. இன்னொரு அண்ணனோ பொறுப்பற்ற நண்பர்களுடன் சுற்றி அவனுடைய வாழ்க்கையையும் பாழாக்கிக் கொண்டிருந்தான். இவ்வளவு குழப்பங்களுக்கு மத்தியில் ரியாவின் மனதில் ஒரு பெரிய எண்ணம் உதயமானது. குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்று முடிவெடுத்தாள். வீட்டில் உள்ள பொருளாதார நெருக்கடியை போக்குவதற்கும் கடன்களை அடைப்பதற்கும் அவள் ஒரு திட்டத்தை போடுகிறாள். அதுதான் வேலைக்கு செல்ல வேண்டும் என்பதுதான். அதற்கு தக்கவாறு அவள் தாயிடம் மனதை திறந்து கேட்கிறாள். அம்மா, நான் திருப்பூருக்கு வேலைக்கு போகிறேன். என் சம்பளத்தில் மாதம் குறைந்தது 20,000 ரூபாய்க்கு மேல் நம்முடைய செலவுகளுக்கு அனுப்ப முடியும். மேலும் நான் இனி தவறான எந்த செயலிலும் ஈடுபட மாட்டேன். ஒழுங்காக இருப்பேன். என்னை நம்பி அனுப்பி வையுங்கள் என்று மிகவும் கெஞ்சிக் கேட்கிறாள். ரியாவின் தாய்க்கு இது ஒரு கடினமான முடிவுதான். இருந்தாலும் வறுமையின் கொடுமையும் கடன்காரர்கள் வீட்டின் முன் வந்து செய்யும் தொல்லைகளும் பொறுப்பற்ற ஆண்மகன்கள் மேல் உள்ள வெறுப்பும் கடைசியாக இந்த ஒரே பொண்ணு மீது இருக்கும் பாசமும் சேர்த்து அம்மா சம்மதிக்கிறார். கடன்காரர்களின் தொல்லை, வீட்டின் கட்டுக்கோப்பு இவை அனைத்தையும் கருத்தில் கொண்டு ரியாவை திருப்பூருக்கு அனுப்ப உறுதி செய்கிறாள். மறுநாளே ரியா பேக் எடுத்து நல்ல உடை அணிந்து தனது புது வாழ்க்கையை துவங்குவதற்காக திருப்பூருக்கு புறப்படுகிறாள். பயணம் முழுவதும் அவள் மனதில் ஒரே எண்ணம்தான். இந்த கடன் பிரச்சனையில் இருந்து விடுபட்டு அம்மாவுக்கு நிம்மதியாக இருக்க வேண்டும். இனி ஆண் நண்பர்கள் என்று பேர் சொல்லி யாருடனும் பழக வேண்டாம். வேலையில் கவனம் செலுத்தி இந்த குடும்பத்தின் நிலையை சரி செய்ய வேண்டும். இத்தனை கஷ்டங்களுக்கு மத்தியிலும் ரியாவின் இந்த எண்ணம் அவளுக்கு ஒரு புதிய தெம்பையும் நம்பிக்கையையும் கொடுத்தது. ஆனால் திருப்பூர் நகரம் அவளுக்கு பிடித்ததா? அங்கு அவள் எதிர்கொள்ளப் போகும் பிரச்சனைகள் என்னவாக இருக்கும்? ரியா புது கனவுகளுடன் திருப்பூர் புறப்பட்டு செல்கிறாள். ஆனால் அந்த புது நகரம் அவளுக்கு புது சவால்களை கொடுக்குமா? அல்லது தனிமையை போக்க ஒரு கை கொடுக்குமா? ரியா தனது வாழ்க்கையில் இந்த முக்கியமான கட்டத்தில் அடியெடுத்து வைக்கிறாள். இனி என்ன நடக்கும்? திருப்பூருக்கு வந்து ரியா கடுமையாக உழைக்கிறாள். அந்த சிறிய நகரத்தில் ஒரு ஜவுளி ஆலையில் வேலை கிடைக்கிறது. பகல் முழுவதும் வேலை, இரவு முழுவதும் ஓவர் டைம். இப்படி கடுமையான உழைப்பின் மூலம்
அவள் நிறைய சம்பாதிக்கிறாள். சம்பாதித்த பணத்தை முழுவதுமாக வீட்டிற்கு அனுப்பி கடன்களை அடைக்க உதவுகிறாள். ரியாவின் கடுமையான உழைப்பின் பலன் கிடைக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு வருடத்திற்குள் குடும்பத்தின் முக்காவாசி கடன்களை அடைத்து விடுகிறாள். இல்லை, சொல்லப்போனால் கிட்டத்தட்ட முழு கடனையுமே அடைத்து விடுகிறாள். இதோடு அவளுக்கு ஒரு திருப்தி, ஒரு பெருமை. இனி தன்னால் முடியும், தான் ஒரு பொறுப்பான பெண் என்பதை நிரூபித்து விட்டாள். அதன் பின்னர் அவள் அடிக்கடி வீட்டுக்கு சென்று அம்மாவை பார்த்து வருகிறாள். கடன்கள் அடைக்கப்பட்ட பிறகு குடும்பத்தில் ஒருவித நிம்மதி நிலவுகிறது. ரியா வீட்டுக்கு வரும்போதெல்லாம் தனக்கு இனி எந்த தவறும் செய்ய மாட்டேன் என்றும் அந்த தவறை உணர்ந்து கொண்டதாகவும் அம்மாவிடம் சொல்கிறாள். அந்த சமயத்தில் ஒரு முட்டாள்தனமான முடிவு எடுத்தேன். அதற்காக நான் வருத்தப்படுகிறேன். அந்த விஷயம் யாருக்கும் தெரியாமல் நீங்களே என்னை பாதுகாத்தீர்கள். அதற்காக உங்களுக்கு நன்றி. நான் இப்போது சேமிப்பு கூட வைத்திருக்கிறேன். 1,00,000 ரூபாய்க்கும் மேல் என் பெயரில் இருக்கு என்று அம்மாவிடம் பெருமையாக சொல்கிறாள். இவ்வளவு நேர்மறையான மாற்றங்கள் ரியாவின் வாழ்க்கையில் நிகழ்ந்திருந்தாலும் அவள் மனதில் ஒரு ரகசியம் இன்னும் மிச்சமிருந்தது. அது ஒன்றும் தவறானதல்ல, ஆனால் அவளுக்கு பயத்தை உண்டாக்கியது. ஒரு நாள் திருப்பூரில் வேலை செய்யும்போது அவளுக்கு ஆனந்த் என்ற ஒரு இளைஞன் பழக்கமானான். அவன் மிகவும் நல்லவன், பேச்சில் திறமையானவன், நடவடிக்கைகளில் மரியாதையானவன். ஆனந்துக்கு முன்னொரு காலத்தில் திருமணமாகி கருத்து வேறுபாடு காரணமாக டைவர்ஸ் ஆகிவிட்டது. தற்போது தனியாக இருக்கிறார். இந்த ஆனந்த் ரியாவிடம் உண்மையான அன்பை காட்டி வந்தார். நீங்கள் சம்மதித்தால் நான் உங்கள் வீட்டுக்கு வந்து உங்களை திருமணம் செய்து கொள்ள தயார் என்று சொன்னார். ரியாவின் மனம் ஒரு பக்கம் துடித்தாலும் மறுபக்கம் அவளுக்கு பயமாக இருந்தது. நான் இனி தவறு செய்ய மாட்டேன் என்று அம்மாவிடம் வாக்கு கொடுத்தவள் இந்த திருமணம் சரியானதா இல்லையா என்பதில் குழம்பினாள். இருந்தாலும் தைரியமாக அம்மாவிடம் இந்த விஷயத்தை சொல்ல முடிவு செய்தாள். ஆனால் அது வெறும் தைரியமா அல்லது அவளுக்கு ஒரு புதிய கனவா? ரியாவின் கதையில் ஒரு புதிய முகம், ஆனந்த். அவரோடு ரியாவின் உறவு என்னவாக இருக்கும்? அம்மா இந்த திருமணத்திற்கு சம்மதிப்பார்களா அல்லது ரியா மேலும் ஏதோ ஒரு குழப்பத்தில் சிக்கப் போகிறாளா? இதுதான் 4வது பாகம். ரியா தனது அம்மாவிடம் ஆனந்தை பற்றி தைரியமாக சொல்கிறாள். ஆனந்தின் விவரங்களை எடுத்துச் சொல்லும்போது அம்மாவின் முகத்தில் பல்வேறு உணர்வுகள் தோன்றி மறைந்தன. முதல் உணர்வு அதிர்ச்சி. இவள் இப்போது 2ஆம் தாரத்திற்குத்தானே மணமுடிக்கப் போகிறாள் என்ற எண்ணம். அதற்கடுத்து ஏமாற்றம். என்னோட பொண்ணு நல்ல இடத்தில்தான் கல்யாணமாகணும். இப்படி வாழ்க்கையிலேயே ஒரு களங்கத்தோடு 2ஆம் தாரமா? ஆனால் இந்த கேள்விகள் எல்லாம் அவளது மகள் மேலுள்ள பாசத்திற்கு முன்னால் மங்கிப் போயின. ஏனெனில் ரியா மிகவும் கஷ்டப்பட்டு குடும்ப கடன்களை அடைத்து பொறுப்புடன் நடந்து கொண்டது அவளது தாய்க்கு மிக பெரும் பெருமையை கொடுத்திருந்தது. அதனுடன் ஆனந்த் விஷயத்திலும் ரியாவின் தாய்க்கு பிடித்திருந்தது. என்னோட பொண்ணுக்கு பிடிச்சிருக்கு, அவ இந்த கல்யாணத்தில சந்தோஷமா இருக்கும் பாரு என்று முடிவு செய்து சம்மதம் தெரிவித்தாள். உடனே ஆனந்த் வீட்டிற்கு அழைக்கப்பட்டார். வீட்டில் உள்ளவர்களிடம் பேசும்போது அவரது பேச்சுத் திறனும் நடத்தையும் அனைவரையும் கவர்ந்தது. பெரிதாக சொத்து வசதிகள் இல்லாவிட்டாலும் ஆனந்துக்கு சொந்தமாக ஒரு தொழில், சொந்த வீடு, இன்னும் ஒரு 2-3 பிளாட்கள் இருக்கின்றன. இவையெல்லாம் ரியாவின் எதிர்காலத்திற்கு பாதுகாப்பாக இருந்தது. கல்யாணத்தை மிகவும் எளிமையாக ஆனால் மகிழ்ச்சியாக நடத்த முடிவு செய்தார்கள். நெருங்கிய உறவினர்கள் மற்றும் நண்பர்களை மட்டுமே அழைத்து மிகவும் நல்ல முறையில் திருமணம் நடந்தது. திருமணத்திற்கு பிறகு ரியாவும் ஆனந்தும் இணைந்து வாழ ஆரம்பித்தார்கள். தங்களுடைய புதிய வாழ்க்கையில் இருவரும் மகிழ்ச்சியாக இருந்தனர். ரியா தனது சம்பளத்திலிருந்து சேமித்து தாய்க்கு உதவி செய்யும் பழக்கத்தை தொடர்ந்தாள். ஆனந்தும் ரியாவின் குடும்பத்திற்கு பொருளாதார ரீதியில் உதவி செய்ய தொடங்கினான். ஆனால் இந்த வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை முளைத்தது. ரியாவின் தாயின் உடல்நிலை மோசமாக தொடர்ந்தது. அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் மருத்துவமனையில் சேர்க்க வேண்டிய நிலை உண்டானது. இதற்காக பெரும் பணம் செலவாகியது. இதற்கிடையில் ஆனந்தும் ரியாவும் முதல் முறையாக ஒரு பெரிய வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். நம்முடைய சம்பாத்தியத்தையெல்லாம் உங்க வீட்டுக்கு கொடுத்துட்டே இருக்கீங்க,
அப்படி செய்தால் நம்முடைய எதிர்காலம் என்ன ஆகும்? நான் மட்டும்தான் வேலைக்கு போகிறேன், நீ குழந்தையை பார்த்துக்கொள் என்று ஆனந்த் சொன்னான். இதற்கு மறுபடியும் ரியாவின் தாய் தலையிட்டு, என்னை நான் பார்த்துக்கிறேன், உங்களை நான் கெடுக்க விரும்பவில்லை என்று கூறி விலகிக் கொண்டாள். இந்த சமயத்தில்தான் ரியா கர்ப்பமானாள். ரியாவின் வாழ்க்கை இப்போது மகிழ்ச்சியாக இருக்கும்போது புது பிரச்சனைகள் வரத் தொடங்குகின்றன. தன் தாய்க்காகவும் தன் குழந்தைக்காகவும் அவள் எந்த முடிவை எடுப்பாள்? இதுவரை இல்லாத ஒரு சிக்கலில் சிக்கும் ரியாவின் வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தை பார்ப்போம். ரியா கர்ப்பமானதும் வீட்டில் மகிழ்ச்சி தாண்டவமாடியது. ஆனால் அந்த மகிழ்ச்சி நீடிக்கவில்லை. சில நாட்களிலேயே அவளுடைய தாயின் உடல்நிலை மிகவும் மோசமாகி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். பணமும் பணியும் இல்லாமல் ரியாவும் ஆனந்தும் தத்தளித்தனர். கையில் இருந்த சேமிப்பு முழுவதும் தாயின் சிகிச்சைக்காக செலவாகிக் கொண்டிருந்தது. ரியா அம்மாவை பார்த்து கொள்வதற்காக வீட்டிற்கும் மருத்துவமனைக்கும் அடிக்கடி சென்று வந்தாள். இந்த நேரத்தில் ரியாவின் அண்ணன்கள் எவரும் உதவிக்கு வரவில்லை. ஒரு அண்ணன் தன் குடும்பத்துடன் தனியாக இருந்தான். இன்னொரு அண்ணனோ பொறுப்பற்ற நடத்தையில் இருந்தான். அப்பாவிற்கும் உடல்நிலை சரியில்லை. எல்லாவற்றிற்கும் ரியா மட்டுமே உதவி செய்ய முடிந்தது. இந்த கஷ்டமான நேரத்தில் ஆனந்துடன் இருந்த கருத்து வேறுபாடு மேலும் கூடியது. குடும்பம் மற்றும் பொருளாதாரம் குறித்து அடிக்கடி சண்டை. இருந்தாலும் ரியா தைரியத்தை விடாமல் அம்மாவுக்கு தேவையான சிகிச்சைகளை முழுமையாக செய்து முடித்தாள். ஆனால் கடைசியில் விதி விளையாடியது. ரியாவின் தாய் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து சென்றார். இந்த சம்பவம் ரியாவை மிகவும் உடைத்து போட்டது. அம்மா போன பிறகு அப்பாவை கவனித்துக் கொள்ளும் பொறுப்பு ரியாவிடம் வந்தது. அவள் குழந்தையுடன், ஆனந்துடன், அப்பாவுடன், தன்னுடைய வாழ்க்கையுடன் போராடிக் கொண்டிருந்தாள். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக இருந்தது. வயசில் எவ்வளவுதான் தவறுகள் நடந்தாலும் இறுதியில் நாம் உண்மையை உணர்ந்து அதிலிருந்து மீள முயற்சிக்க வேண்டும். அந்த முயற்சிதான் நம்முடைய மரியாதையை மீட்டுத் தரும். தவறு செய்தவர்கள் மீது சமுதாயம் அவமதிப்பு காட்டும். ஆனால் அந்த தவறிலிருந்து திரும்பி நல்ல வழியில் சென்றால் மரியாதை தானாகவே வரும். இந்த உண்மையை ரியா நன்றாக உணர்ந்தாள். இன்று அவள் அப்பாவை பத்திரமாக பார்த்து கொண்டு தனது குழந்தைக்கு நல்ல தாயாகவும் ஆனந்துக்கு நல்ல மனைவியாகவும் இருக்கிறாள். அம்மா கூட இல்லாத இந்த உலகில் அவள் தன்னுடைய கடந்த கால தவறுகளை திருத்தி ஒரு நல்ல புது வாழ்க்கையை உருவாக்கிக் கொண்டிருக்கிறாள். ஆனால் இந்த கதையின் உண்மையான கருத்து என்ன? குடும்பம், தவறுகள், மீட்சி, பொறுப்பு, அன்பு இவை அனைத்தும் ஒரு சேர உருவானதுதான் இந்த வாழ்க்கை. இந்த வீடியோ பிடித்திருந்ததா? உங்களுக்கு ரியாவின் கதை எப்படி இருந்தது? நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? கீழே உள்ள கமெண்ட் பிரிவில் உங்கள் கருத்துக்களை கண்டிப்பாக பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் ஆதரவே எங்களுக்கு உற்சாகம். நன்றி. வாட்சிங்.